இந்த வெற்றி இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்குமே நீங்க வந்து ஒரு இக்கு வைக்கிறீங்க, கூட்டணிங்கிறீங்க, அதுங்கிறீங்க. எக்ஸிட் போலே கணிக்கக்கூடிய நிலைமையில நாங்க இருந்தோம். தன்னிச்சு ஆட்சி அமைக்கும்ங்கிறத நான் உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன். இப்போ எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து மெரினா பீச்சை வந்து நம்ம அடையாளம் கட்டணுமோ, புரிஞ்சுங்களா? ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை பயங்கரமாக இருந்துச்சு. திருப்பூர் மட்டும் இல்லை, நான் சொல்றது திருச்சியிலே இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து இந்த மாதிரி பாக்கெட்ஸில் தான் ஏறுவாங்க. கிளாமாகத்தில் பிரதிபலிக்கப்பட்டது. ஓட்டு போட கூட அவனால முடியாமல் இப்போ திரும்பி போறானே அப்படின்னு நினச்சி ஒரு தாய் தகப்பனும் வந்து ஆசைப்பட்டு அவன் பையனுக்காக வந்து போட்டாங்க பார்த்தீங்களா ஓட்டு. இதுதாங்க மாற்றம். மௌன புரட்சியா மக்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுறாங்க. அவ்வளவுதான் ஒழிய நான் இன்னைக்கு வந்து ஐ டோன்ட் கிளைம் எனி இது. இட்ஸ் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் பீப்புள்ஸ் விக்டரி. இது வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணியிருக்காரு. இப்ப உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், கடந்தது போகட்டும். ஆனா இதுக்கு இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்பயும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்கள் நீங்க வந்து கொஞ்சமா வந்து நாட்டு நடப்பு என்ன நடக்குது, எப்படி நம்ம வந்து எப்படி முன்னேற்ற முடியும் அப்படிங்கும்போது உங்களோட உழைப்புகள், நீங்கள் ஓட்டுகள் மட்டும் நீங்கள் கொடுத்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்களோட உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுக்கு கொடுத்து இந்த அரசை வந்து நீங்கள் நல்லா வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இளைஞர்களை கேட்டுக்கிறேன். ஓகே, பெண்களை கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் சிஎம்முக்கு வந்து நான் டைரெக்டாக ஓட்டு போட்டிருக்கேன். அந்த பெருமை திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து நான் டைரெக்டாக அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்கள் வாக்காளன்ற ஒரு இதில் மட்டும் நான் கேட்குறேன். புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து வழக்கறிஞரில் கவர்மெண்ட் அட்வொகேட் அப்பாயின்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து மனம் சார்ந்த ஒரு ஆளுங்களே நீங்கள் பார்த்து ஓகேங்களா நீங்கள் அப்பாயின்ட் பண்ணணும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் முடிவுகளில் இதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 108 தொகுதிகளுக்கு மேலே தாவேக்கா வந்து முன்னிலை வகித்து வருகின்றது. இன்னும் முழுமையாக வந்து வாக்குகள் வந்து எண்ணப்படவில்லை. பல சுற்றுகளும் இருக்கின்றது. அதிமுக பார்த்திங்கன்னா அவங்க 70 இடங்களில் வந்து 2வது பிளேஸில் அவங்க இருக்காங்க. 3வது இடத்துல திமுக கூட்டணி 53 இடங்கள் இருக்குது. நிறைய உங்களுக்கு வந்து பொறுப்புகள் இதுக்கப்புறம் வந்து இருக்குது, சவால்கள் இருக்குது. அதே போல் மக்கள் பணி, எல்லாத்துக்கும் மேலே மக்கள் பணி. ஏன்னா மக்கள் வந்து உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டணிகள்லாம் வந்து புறந்தள்ளி விட்டு உங்களை வந்து நம்பிக்கையோடு வாக்களிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய வந்து வேலைகள் எளிதில் எப்படி வந்து இது சாத்தியமாச்சு என்ற கேள்வியும் வந்து கேட்கப்பட்டு வருகின்றது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனு, அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2031 அது இருக்குது. இப்போ 117 இடங்கள் முழுமையாக வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை அந்த இடத்தை நோக்கி தாவேக சென்று விட்டது என்று உரிமையை கொள்ள முடியும். பல வாக்குகள் சுற்றுகள் எண்ணப்பட்டு வருகின்றது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா 110 வந்து அந்த கூட்டணி அமைச்சரவை அந்த பேச்சையும் போயிட்டு இல்லைங்களா? இது எப்படி உங்களுக்கு வந்து சாத்தியமாச்சு இந்த வெற்றி? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்குமே நீங்க வந்து ஒரு இக்கு வைக்கிறீங்க, கூட்டணிங்கிறீங்க, அதுங்கிறீங்க. ஓகேங்களா? எக்ஸிட் போல கொண்டு வந்தீங்க. நான் தான் சொன்னேன், எக்ஸிட் போலுக்கு முன்னாடியே நான் 3 வீடியோ போட்டு எக்ஸிட் போலுக்கு போனேன். லைவுக்கு போகும்போது நான் 3 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. நான் டைமை ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஏன்னா 75% மீடியா வந்து வில் சப்போர்ட் டிஎம்கே, 25% மீடியா வில் சப்போர்ட் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை பேசினேன். அதே மாதிரி தான் வந்துச்சு. எக்ஸிட் போலே கணிக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இருந்தோம். அப்படி தான் சொன்னோம். நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நான் தாவேக்காரன் கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களின் பிரதிபலிப்பு. இன்னைக்கு வந்து மக்களின் பிரதிபலிப்பாக நான் பேசியிருக்கேன். அதான் தொடக்கத்தில் அதான் மக்களின் பிரதிபலிப்பாக நான் பேசியிருக்கேன். பொறுப்பு இருக்கு. மௌன புரட்சியாக மக்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஒழிய நான் இன்னைக்கு வந்து ஐ டோன்ட் கிளைம் எனி இது. இட்ஸ் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் பீப்புள்ஸ் விக்டரி. மக்களின் வெற்றியாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன் ஒழிய வந்து மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக. புரிஞ்சுங்களா? நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இந்த சொசைட்டியில் வாழணும்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த தீய சக்திகள்னால் அழியப்படணும்னு நினச்சி இவங்களை தூக்கி எறிஞ்சு நான் இன்னொன்று ரெக்கார்ட் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அவங்க பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வில் பி கட் டவுன் பை 50%ன்னு சொன்னேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும்னு நான் சொன்னேன். புரிஞ்சுங்களா? ரெண்டுமே வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. புரிஞ்சுங்களா? இப்பயும் நான் சொல்கிறேன், அறுதி பெரும்பான்மையில் தாவேக்கா தன்னிச்சு ஆட்சி அமைக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன்.
இந்த வெற்றி பல்வேறு செய்திகளை வந்து உணர்த்துது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து வாக்களித்த உங்களுக்கு அசாம் பிரபலகுமார் மகன்தான் என்ன அந்த ஒரு கூடுதலை வந்து பொறுப்பு அது வேண்டும் இல்லைங்களா? அது தொடர்ந்து வந்து அந்த ஆட்சியை வந்து அவர் வந்து தக்க வைக்காத சூழல் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து எதிரொலிக்கும். மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இப்போ வந்து அதிக அளவு வந்து தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 30 வயசு தான் வந்து மதிச்சாங்க, அதை தாண்டி போயிடுச்சு. இந்த ரிசல்ட்லாம் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசமே இல்லை. ஆனால் வந்து அதிகமாக வந்து வாக்களித்தது இளைஞர்களும் மாணவர்களும். அது எங்கே வந்து முதல்ல எங்கே எதிரொலிச்சதுன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முதல் நாள் எதிரொலிக்குது. அதுதான் மறாவது நாள் நான் பேசினேன். மறாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த கோபம் எங்கே எதிரொலிக்குன்னு கேட்டேன். அது போல தான் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிருக்கு. முதல் கிளாம்பாக்கத்தில் இவங்க நிப்பாட்டினது ஒரு ஓட்டு, புரிஞ்சுங்களா? அங்கேருந்து அந்த இது நான் தான் வந்து ஓட்டு போட வரலையே, எனக்கு இது வந்து நேரடியாக வந்து உங்கள் நெறியாளர் வந்து ஒருத்தவங்க சொன்னது, சார் நான் வந்து வடபழனிலேருந்து கிளாம்பாக்கம் போய் 4 மணி நேரம் ஆச்சு. அங்கே வந்து பஸ்ஸு எப்போ எடுப்பாங்கன்னே தெரியாமல் நான் திரும்பி வந்தேன் நாங்கள். ஓகேங்களா? அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறவங்க கிடையாது, புரிஞ்சுங்களா? மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க. நீ அந்த ஒரு ஓட்டை தடுத்த, ஓகேங்களா? அந்த ஒரு ஓட்டை நீ தடுத்த 10% ஓட்டு, அதாவது கிளாம்பாக்கத்தில் அடர்த்தியான மக்கள் இருந்தாங்க, அதனால கிளாம்பாக்கம் தெரியப்படுச்சு. இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஏறுவான், மத்திய பஸ் ஸ்டாண்டில் ஏறுவான், பவுஞ்சூர்னு இப்போ புது பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது, புரிஞ்சுங்களா? டோல்கேட்டில் ஏறுவான், பால்பண்ணையில் ஏறுவான், மன்னார்புரத்தில் ஏறுவான். அந்த மாதிரி வேறு வேறு இடத்துல வந்து நிறைய குறுகிய மக்கள் இருந்தனால அது வெளியில் வரல, புரிஞ்சுங்களா? இப்போ எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து மெரினா பீச்சை வந்து நம்ம அடையாளம் கட்டணுமோ, புரிஞ்சுங்களா? ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை பயங்கரமாக இருந்துச்சு. திருப்பூர் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது திருச்சியிலே இருந்துச்சுங்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து இந்த மாதிரி பாக்கெட்ஸில் தான் ஏறுவாங்க. கிளாம்பாக்கத்தில் பிரதிபலிக்கப்பட்டது, புரிஞ்சுங்களா? இந்த 10% ஓட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சிடலான்னு நினச்சாங்க பார்த்தீங்களா? அந்த மக்கள் ஒரு பையனை நான் வந்து ஓட்டு போட முடியல, நீங்கள் இப்போ அந்த கட்சிக்கே போட்டு நாடு நாசமாக போட்டு நான் பண்ணுங்க. அங்கே பேரண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி அந்த 2 ஓட்டை போட்டாங்க. நீ வந்திருந்தா ஒரு ஓட்டுடா, நானும் அப்பாவும் சேர்ந்து 2 ஓட்டு போட்டோம்டா அப்படின்னு, புரிஞ்சுங்களா? அந்த மாற்றம் வந்து இங்கே ஒருத்தன் கஷ்டப்பட்டு பையன் வேலை செய்கிறான், ஓகேங்களா? வந்து ஓட்டு போடக்கூட அவனால் முடியாமல் இப்போ திரும்பி போகிறானே அப்படின்னு நினச்சி ஒரு தாய் தகப்பனும் வந்து ஆசைப்பட்டு அவன் பையனுக்காக வந்து போட்டாங்க பார்த்தீங்களா ஓட்டு. இதுதாங்க மாற்றம். நாளைக்கு நான் தானே வாழ போகிறேன், நம்ம பையன் தானே வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி செஞ்சாங்க பார்த்தீங்களா? ஸோ எல்லா ஏஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு வாக்களிச்சிருக்காங்கிறதுல இதில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது இளைஞர்களும் மாணவர்களும் மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களும் மாணவர்களும் இன்னும் உள்ளுக்குள்ளே வரணும். இப்போ நான் சொல்கிறேன், நம்மளும் வந்து இதுதான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் எனக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் வந்து இன்னும் வரணும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம அரசியலுங்கிறது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து ஏன் பாலிடிக்ஸ் வைக்கிறோம், எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒருத்தனை பக்குவப்படுத்துறதுக்காக வைக்கிறோம். ஆனால் எந்த காலேஜில் இப்போ எலெக்ஷன் வைக்கிறாங்க? காலேஜில் எலெக்ஷன் வைக்கிறது ஏன்னா அடிதடி பிரச்சனை அப்படின்னு. இதெல்லாம் வந்து பக்குவப்படுத்தி மக்களை வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிசைஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாவேகா வந்து பார்த்திங்கன்னா தலைவர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணியிருக்காரு. இப்போ உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும்? நீ 50 வயசில் நீ வந்து இளைஞரணி தலைவருங்கிற, புரிஞ்சுங்களா? உங்கள் இதில் இளைஞரே கிடையாது. அப்படி ஒரு சரித்திரத்தை நீ வந்து அழிக்கிற. இதை உருவாக்கி இருக்காருங்க. இது மலர் போல, புரிஞ்சுங்களா? ஒரு செடி போல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு இன்னைக்கு மக்களை வந்து அரசியல் நயம் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? போதான் கற்றுக்குவோம், புரிஞ்சுங்களா? உன் பொண்ணு பையனை வந்து 40 வயசு கிழவனுக்காக கட்டி கொடுப்ப, ஓகேங்களா? இல்லை 50 வயசு கிழவனு கட்டி கொடுப்பியா, புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிங்கும் போது ஒரு இளைஞனை தானே நீ பார்க்குற, ஒரு இளைஞிய ஒரு இதாக தானே பார்க்குற, ஒரு பெண்ணை தானே நீ பார்க்குற. அப்படிங்கும் போது அரசியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். இதை எவ்வளோ ஒரு நாகரிகம் இல்லாமல் இந்த திமுக காரங்க எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுங்களா? கடந்தது போகட்டும், ஆனால் இதுக்கு இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்பயும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாட்டு நடப்பு என்ன நடக்குது, எப்படி நம்ம வந்து எப்படி முன்னேற்ற முடியும் அப்படிங்கும்போது உங்களோட உழைப்புகள், நீங்கள் ஓட்டுகள் மட்டும் நீங்கள் கொடுத்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்களோட உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுக்கு கொடுத்து இந்த அரசை வந்து நீங்கள் நல்லா வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இளைஞர்களை கேட்டுக்கிறேன், ஓகே, பெண்களை கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? அவங்களுக்கு ஆதரவு அளித்த தாய் தகப்பனை கேட்டுக்கிறேன், புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான, எப்போதுமே நம்ம வந்து இன்டர்வியூனால் வந்து காரசாரமாக போவோம். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான தரத்தில் வந்து எல்லாத்துக்கும் வந்து
நன்றி சொல்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான மாற்றம். இந்த மாற்றத்தை வரவேற்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அதாவது பார்த்தீங்கன்னா, புதிய பாதை, ஒரு புதிய பயணம். இந்த பயணத்தில் வந்து அடி எடுத்து வச்சிருக்காரு விஜய். அவரை பின்பற்றி சட்டப்பேரவை உறுப்பினர்களும் போகிறாங்க. அந்த சட்டமன்ற பேரவை வந்து ரொம்ப இந்த 234 தொகுதி 234 இடம் வந்து சுத்தமாயிடுச்சுன்னா கீழே இருக்க எக்ஸிக்யூட்டிவ், நான் எப்போதுமே கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை சொல்லுங்கன்னு கேட்பேன். டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கூட லஞ்சம் வாங்குறாங்கப்பேன். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நான் பாயிண்ட் பண்ணியே சொல்கிறேன், நீ லஞ்சம் வாங்கலன்னு சொல்லு அப்படின்னு. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மக்களுக்குமே கேள்வி பதிலே இல்லாத ஒரு இது. நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்களேன் அப்படின்பேன். கமெண்ட்ஸில் வந்து தேர் இஸ் நோ சச் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடுன்னு போடுவாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததில் பார்த்தீங்களா, இந்த அரசு வந்து கரப்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணோம். நான் வந்து சார்ந்திருக்க வழக்கறிஞர் தொழில்னாலும் மைனாரிட்டி ரைட்ஸ்க்காக நான் நிறையா போராடிட்டு இருக்கிறதுனால நான் 2 விஷயத்த உங்கள் சேனல் வழியாக நான் பதிவு செய்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த ப்ராசிக்யூஷன் கவர்மெண்ட்டுக்கு அப்பியர் ஆகிறாங்களே, என்னமோ கவர்மெண்ட் நல்லதே செஞ்ச மாதிரி எல்லாம் அப்பியர் ஆவாங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் மக்கள் அதை வந்து எப்படி அதை பார்க்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 8 வழிச்சாலை போட்டால் இதுனா நல்லது தான் அப்படிம்பாங்க. ஸோ மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டு கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து ஷுட் அசிஸ்ட் த கோர்ட், ஷுட் நாட் ஃபைட் ஃபார் த கவர்மெண்ட். புரிஞ்சுங்களா? மக்களின் பார்வை என்னன்னு சொல்லி பார்த்து புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்ம மைண்ட் செட்டே மாறிடுச்சுங்க. நம்ம வந்து வெள்ளைக்காரன் வந்து நம்மளை போலீஸ் வந்து அடித்தான், அதே மாதிரி இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அங்கே உட்காந்துருக்க கவர்மெண்ட் அட்வொகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை தூக்கில் போடு அப்படின்னு தான் சொல்கிறான். புரிஞ்சுங்களா? ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? பீப்புளை வந்து மாற்றணும். அது கவர்மெண்ட்டு, அதாவது நம்ம இது ஆமாங்க நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லி சில இடத்துலனா வந்து பின்வாங்கலாம். இது தப்பே கிடையாது. ஏன்னா முட்டாள்தனமாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில இடத்துல வந்து கவர்மெண்ட் லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்தனமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி முட்டாள்தனமாக வந்து கவர்மெண்ட் லீடர்ஸ் ஃபைட் பண்ணாமல் இந்த அரசில் வந்து மக்களோட பார்வை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து கவர்மெண்ட் லீடர்ஸ் வந்து சில இடத்துல விட்டு கொடுக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த மாற்றத்தை வந்து நான் எதிர்பார்க்குறேன். இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து இந்த இப்படி இடம் இருக்குது, அந்த இடம் இருக்குது அப்படிங்கும் போது கவர்மெண்ட் வந்து அது விட்டு கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? இன்னொன்று வந்து மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி கமிஷன் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? அது சிறுபான்மையினர்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை. இவங்க ஓட்டுன்னு இந்த ஃபாதர் ஈவதெல்லாம் வச்சு ஏமாற்றி ஓட்டு சம்பாதிச்சாங்க. இன்றைக்கி நாங்கள் எடுத்த முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து ஒரு சின்ன பாகமாக இருந்திருக்கேன். புரிஞ்சுங்களா? இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த சர்ச்சிலையுமே வந்து இவங்களுக்கு ஓட்டு போட அவங்களுக்கு ஓட்டு போடணும் மக்களை சிந்திக்க விட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க தான் யூதாஸ். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 5% இந்த ஃபாதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில கட்சிகளுக்கு வந்து துண்டை போட்டுக்கிட்டு ஒத்து ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கன்னா ஓரங்கட்ட பருவார்கள். ஓகேங்களா? எங்கள் திருச்சபை வந்து நல்ல ஒரு சுத்தமான திருச்சபையாக ஆகணும். அப்படிங்கும்போது மைனாரிட்டி கமிஷனில் வந்து நல்ல மக்களை போட்டு இப்போ நல்லபடியாக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறேன். இல்லை, அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து நல்லது செய்யணும் தான் வந்து. இல்லை சார், அதாவது அனைத்து தரப்பு மக்கள் நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர்னா ஒரு டிபார்ட்மெண்ட் தானே. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ எம் ப்ரோன் டு, அதுக்காக தான் சொன்னேன். நான் செய்யும் தொழிலான வழக்கறிஞர் தொழிலும் நான் மைனாரிட்டி ஆக்டிவிஸ்டாக, அதான் எங்கள் கோயில் நடத்தினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக காரங்க தொட்டு விட்டாங்க. 5000 ஏக்கர் சார், 5000 கோடி ரூபா, சாரி கடந்த இதில் வந்து நம்ம பேசியிருக்கோம். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் மீட்கிறதுக்கு இந்த அரசு உதவி செய்யணும். இப்போ என்னோட கோரிக்கையை தானே நான் வைக்க முடியும். புரிஞ்சுங்களா? உங்கள் சேனல் வழியாக ஏன் கோரிக்கையை வைக்கிறேன். ஓகேங்களா? முதலமைச்சர் சிஎம்முக்கு வந்து நான் டைரெக்டாக ஓட்டு போட்டிருக்கேன். அந்த பெருமை திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து நான் டைரெக்டாக ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்கள் வாக்காளன்ற ஒரு இதில் மட்டும் நான் கேட்குறேன். புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து வழக்கறிஞரில் கவர்மெண்ட் அட்வொகேட் அப்பாயின்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து மனம் சார்ந்த ஒரு ஆளுங்களே நீங்கள் பார்த்து ஓகேங்களா நீங்கள் அப்பாயின்ட் பண்ணணும். மைனாரிட்டி கமிஷனுக்கு நல்லா இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளுங்களை நீங்கள் வந்து மைனாரிட்டி கமிஷன் சேர்மனாக ஆக்கணும் அப்படின்றத நான் உங்கள் சேனல் வழியாக கேட்டுக்கிறேன் சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார்.